ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ நம்ம பிரக்னானந்தாவை பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் கம்பேக்னே சொல்லலாம். நேற்று நடந்த 3 ரேபிட் கேம்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் வின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் குறிப்பாக இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிரள வச்ச ஒரு கேம்னே சொல்லி ஆகணும். ஸோ மிக அசத்தலான கேமு. இந்த கேமில் பிரக்னானந்தா அனிஷ் கிரியோட விளாண்டுருக்காரு. அவர் பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அனிஷ் கிரி வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. முக்கியமாக இந்த கேமை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வேரியேஷனும் விறுவிறுப்பாக இருக்கும். இப்போ வந்து D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிரக்னானந்தா. இப்போ C4க்கு அப்புறமா E6 ப்ளே பண்ணுறாரு. இது வந்து இப்போ குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைண்டாக மாறுது. இப்போ நைட் F3 நைட் F6. ஸோ ரெண்டு பேருமே நைட்டை டெவலப் பண்ணுறாங்க. இப்போ வந்து G3 ப்ளே பண்ணி அனிஷ் வந்து பிஷப் ஆஃப் என்கேட்டோ பண்ண போகிறாரு. இப்போ பிஷப் E7 ப்ளே பண்ணுறாரு. பிரக்கும் கேசல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ பிஷப் ஆஃப் என்கேட்டோ பண்ணுறாரு அனிஷ் கிரி. இப்போ ரெண்டு பேருமே கேசலும் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இப்போ C6 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல பான் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நல்லா இருக்குது பிரக்குக்கு. இப்போ சிம்பிளாக குயின் C2. ஸோ குயினை வந்து டெவலப் பண்ணுறாரு. அண்ட் குயின் பார்த்தீங்கன்னா இந்த டயக்னலில் இந்த ஒரு பானை பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து B6 வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல பிரக்கும் அவருடைய பிஷப்பை வந்து ஃபியான்கேட்டோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ வந்து ரூக்கை வெளியில் கொண்டு வர்றாரு. ரூக் D1. இப்போ நைட் பி D7. ஸோ பிரக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பீஸ் எல்லாம் இந்த இடத்துல டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிஷப் F4. ஸோ பிஷப் F4 மூலிமா பிஷப்க்கு இந்த ஒரு டயக்னல் நல்லா இருக்கு பாருங்க. பட் பிரக் வந்து இமீடியட்டாகவே நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த பிஷப்பை வந்து கிக் பண்ணுறாரு. ஸோ பிஷப் வந்து திரும்ப ஹோம் ஸ்கொயருக்கே போயிடுறாரு. இந்த இடத்துல பிரக் திரும்ப நைட்டை வந்து F6கே கொண்டு வந்துடுறாரு. இப்போ அனிஷ்கிரி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பிஷப்பை வந்து ஃபியான்கேட்டோ பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. இந்த இடத்துல இப்போ பிஷப் B7. ஸோ பிரக் வந்து இந்த இடத்துல பிஷப்பை வந்து ஃபியான்கேட்டோ பண்ணிட்டாரு. இப்போ நைட்டை வந்து அனிஷ்கிரி வெளியில் கொண்டு வரார். ஸோ இந்த இடத்துல நைட்டை வெளியில் கொண்டு வந்ததுமே பிரக் என்ன பண்ணுறாருன்னா மூவ் ஆன பிஷப்பே பார்த்தீங்கன்னா திரும்ப மூவ் பண்ணுறாரு. இதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஒரு பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ அனிஷ்கிரி என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறாரு. இப்போ பிரக் வந்து ஒரு பானை டேக் பண்ணிக்கிறாரு. அதாவது பான் டெக்ஸ் பானு இப்போ பிஷப் டெக்ஸ் பான். ஸோ இந்த இடத்துல ஒயிட் ஒரு பானை கொடுத்துட்டாரு. இப்போ ஒயிட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அனிஷ்கிரி என்ன ப்ளே பண்ணுறாருன்னா அவருடைய நைட்டை D2ல போட்டு இந்த ஒரு பானை வந்து எடுக்க போகிறாரு. ஸோ இந்த பானை நம்ம காப்பாற்றிக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் காப்பாற்ற முடியாது. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல பிஷப் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக இந்த ஒரு சென்டர் பானை புஷ் பண்ணால் பிளாக்குடைய பிஷப் இந்த இடத்துல ட்ராப் ஆகிடும். அதனால் உங்களால் பிஷப் எடுத்துகிட்டு வந்து D5ல போட முடியாது. திரும்ப நீங்கள் பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு B5 ஸ்கொயரில் போட்டு நான் இந்த பானை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு பீஸே போயிடும் பிரக்குக்கு. உங்களால் இந்த நைட்டை எடுக்க முடியாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த ரூக் இங்கே ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த ஒரு இடத்துல வந்து பிஷப் எடுத்துகிட்டு வந்து A6ல போடுறது தான் கரெக்டான மூவ். பிரக்கும் அதை தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. இப்போ அனிஷ்கிரி வந்து விட்ட பானை திரும்ப எடுத்துக்கிறாரு. இப்போ ரூக் அட்டாக்ல இருக்கு இல்லையா, அதனால் ரூக் C8 மூலிமா ரூக்குக்கு இங்கே ஒரு சூப்பரான ஃபைல் கிடச்சிருக்கு. இப்போ பிஷப் வந்து திரும்ப ரிவர்ஸ்கே போயிடுறாரு. பிஷப் F3. இப்போ B5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல B5 மூலிமா பாருங்கள், நெக்ஸ்ட் குயினும் இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரூக்கும் இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு அனிஷ்கிரி. அவருடைய ஏ பானை புஷ் பண்ணி ஃபர்தராக இந்த பானை வந்து வரவிடாமல் தடுக்கிறாரு. இப்போ வந்து இமீடியட்டாக இந்த பானை வந்து புஷ் பண்ண முடியாது. ஏன்னா ஏடெக்ஸ் B4 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு பிஷப் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். ஸோ பிளாக்குக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அதனால் இந்த இடத்துல அவசரப்பட்டு பிறகு இந்த பானை புஷ் பண்ணல. பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குயினை வந்து B6க்கு கொண்டு வர்றாரு. ஸோ இந்த ஒரு ஃபைலை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குயினையும் வந்து B5க்கு கொண்டு வர்றாரு. குயின் B3. இந்த இடத்துல இப்போ திரும்ப ரூக்கை கொண்டு வர்றாரு பாருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பானை புஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. பிஷப் இங்கே பார்த்துட்டு இருக்காரு. பின்னாடி ரூக்கு குயின் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா அனிஷ்கிரி அவருடைய நைட்டை இப்போ சென்டர் ஆஃப் த போர்டில் போடுறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பானை புஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவை நோக்கி தான் போகும். இது வந்து எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணலாம். திரும்ப பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணலாம். பிஷப் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா ஒயிட் வந்து பிஷப் A3 வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ எக்ஸ்சேஞ்சை வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இப்போ பிளாக் வந்து இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப இந்த ஒரு பிஷப்பை வந்து பிளாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாருன்னா இப்போ குயின்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த ஒரு பிஷப்பும் போயிடும். ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பீஸ் வைஸ் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் நிறைய பீசஸ் வந்து ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவான பொசிஷனை நோக்கி தான் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இமீடியட்டாகவே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பானெல்லாம் வந்து பிரக் புஷ் பண்ணல. ரொம்பவே ப்ரிசைஸாக கால்குலேட் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த சென்டரில் இருக்கிற நைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்போ இந்த ஒரு பிஷப் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, ஸோ சென்டரில் இருக்கிற பவர்ஃபுல்லான நைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ ஒயிட்டோட இந்த பிஷப் பவர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா,
அதனால இந்த பிஷப்பை வந்து பிஷப் B7 போட்டு சேலஞ்ச் பண்றாரு. இப்ப இந்த பிஷப்பும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப ஒயிட் என்ன பண்றாருன்னா, அவருடைய இந்த சென்டர் பானை புஷ் பண்றாரு. இந்த பானுக்கு பாருங்க நைட்டு, குயினு, ரூக் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்ப பிறகு என்ன பண்றாருன்னா, சிம்பிளா இந்த ஒரு நைட்டை இங்க கொண்டு வந்துறாரு. ஆக்சுவலா இந்த பான் இங்க புஷ் பண்ணதுனால இந்த C5 ஸ்கொயர் வீக் ஆயிடுச்சு இல்லையா? அதனால நைட் C5 ப்ளே பண்ணி குயினை அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு B4 ஸ்கொயர்லலாம் போட முடியாது. ஏன்னா இந்த ஒரு பிஷப்போடைய ரேடார்ல குயின் இருப்பார். அதனால அனீஷ்கிரி என்ன பண்றாருன்னா, குயின் A2 ப்ளே பண்றாரு. குயினை இந்த ஒரு டயகனல்லயே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப பிறகு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா அவருடைய ஏ பானை புஷ் பண்ணார். ஸோ இப்போ பாருங்க இந்த பானை புஷ் பண்ணதுமே இப்போ இந்த பி பானை வந்து புஷ் பண்றது வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மூவா இருக்கும். எதனாலும் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு பான் சப்போர்ட்டும் இருக்கு. இப்போ அனீஷ்கிரி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டயகனலை வந்து பிரேக் பண்ண பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. அதாவது டி டெக்ஸ் E6 இப்போ சிம்பிளா எஃப்டெக்ஸ் E6 ப்ளே பண்ணிக்கிறாரு பிரகு. இந்த இடத்துல பிரகுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த ஒரு ரூக் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு ரூக் இங்க கொண்டு வராரு. ரூக் A C1. ஆக்சுவலா இந்த இடத்துல பெரிய த்ரெட் என்னன்னா, இந்த ஒரு பானை புஷ் பண்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய த்ரெட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பானை புஷ் பண்ணா நைட்டும் அட்டாக்ல இருக்கும். அதனால நீங்க நைட்டை இந்த இடத்துல வந்து ரொம்பவே பாசிவா ப்ளே பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க வந்து நைட் B1 ப்ளே பண்றது தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒயிட்டுக்கு கரெக்டான மூவா இருந்திருக்கும். பட் அந்த ஒரு மூவை வந்து ஒயிட் மிஸ் பண்ணிட்டாரு. இன்ஸ்டட் அனீஷ்கிரி என்ன பண்ணிட்டாருன்னா, ரூக் A C1 வந்து ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ ரூக் A C1க்கு அப்புறமா பிறகு வந்து இந்த பானை இப்போ புஷ் பண்றாரு. ஸோ இந்த பானை புஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான புஷ் இது. ஸோ இந்த பானை இப்போ புஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நைட்டை இப்போ பின்னாடி கொண்டு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இந்த கேம்ல வந்து நைட்டை பின்னாடி கொண்டு போல. பட் நைட்டை நீங்க பின்னாடி இப்போ கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேம் வந்து பெரிய டிசாஸ்டர்ல போய் முடிஞ்சிடும். இப்போ பிறகு வந்து இந்த பானை ஃபர்தரா புஷ் பண்ணி குயின் அட்டாக் பண்ணலாம். இப்போ குயினுக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் தான். இப்போ பாருங்க ஒயிட்டோட எல்லா பீஸுமே வந்து இந்த கார்னர்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த இடத்துல இப்போ பிறகுக்கு சூப்பரான மூவ் இருக்கு. நைட் E4. ஸோ நைட் E4 மூலியமா நம்ம வந்து இந்த ஒரு F2 ஸ்கொயரை வந்து த்ரெட்டன் பண்றோம். நீங்க ஒன்று ரூக் F1 ப்ளே பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பான் F3 ப்ளே பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பான் F3 ப்ளே பண்ணி டிஃபெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு G5 ஸ்கொயர்ல போடலாம். நம்ம இந்த ரூக்கை மட்டும் அட்டாக் பண்ணல. நெக்ஸ்ட் பிஷப் E3 ப்ளே பண்ணி கிங்குக்கும் செக் தரத்துக்கு த்ரெட்டன் பண்றோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க இந்த நைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த ரூக்கை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளா பிஷப் மூலியமா ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்போ நீங்க கிங்க கார்னர்ல கொண்டு போயிட்டீங்கன்னா குயின் டெக்ஸ் பான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்க கிங்கை வந்து G2க்கு தான் கொண்டு வர முடியும். திருப்பி இந்த இடத்துல வந்து நம்ம குயின் டெக்ஸ் பான் செக்கும் தரலாம். பட் இந்த இடத்துல ஸ்டைலிஷா நம்ம ரூக்கை வச்சு ஒரு சூப்பரான செக் தரலாம். நீங்க கிங்க இங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து குயின் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ கிங்க இங்க வெளியில வரவிடாம தடுக்கிறோம். இப்போ நீங்க என்னதான் ரூக்கை இங்க கொண்டு வந்து நான் இந்த ஒரு G7 ஸ்கொயரை த்ரெட்டன் பண்றேன்னு நீங்க சொன்னாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ குயின் மூலியமா ஒரு செக் தரலாம். இப்போ திருப்பி கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ பான் மூலியமா ஒரு செக் வரும். நீங்க இந்த பான் எடுத்து தான் ஆகணும். திரும்ப குயின் மூலியமா ஒரு செக் வரும். இப்போ கிங் வந்து G6 வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலா குயின் H7 மூலியமா ஒரு சூப்பரான செக்மேட் நம்ம வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து F3 ப்ளே பண்ணி உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. நீங்க ரூக் F1 ப்ளே பண்ணாலும் இது ஒரு பெரிய டிசாஸ்டர். ஸோ இந்த ஒரு டிஃபென்சிவும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு கை கொடுக்காது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நம்ம குயின் H1 வந்து செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம் இந்த நைட்டோடைய சப்போர்ட் மூலியமா. நெக்ஸ்ட் நைட் H3யும் செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். அதனால இந்த நைட் சாக்ரிஃபைஸை நீங்க அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு சூப்பரான மூவ் ரூக் F1 செக். இப்போ கிங்குக்கு 3 ஸ்கொயர் தான் இருக்கு. ஒன்று G1 அப்படி இல்லைனா E1 அப்படி இல்லைனா கிங் E3. ஸோ ஃபர்ஸ்ட் G1 போனா என்ன ஆகும்னு பார்க்கலாம். கிங் G1 போனா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ரொம்பவே சிம்பிளா பிஷப் G5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க கிங்கை எங்க மூவ் பண்ணாலும் பிஷப் G5 தான் ஒரே ஆன்சர். ஸோ பிஷப் G5 மூலமா பிஷப் E3 செக் வந்து த்ரெட்டன் பண்றோம். அதை நீங்க இந்த ரூக்கை வச்சு தடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குயின் மூலியமா ஒரு சூப்பரான செக் தரலாம். குயின் மூலியமா செக் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க கிங்கை இங்க கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குயின் F2 செக் நீங்க கிங்கை கார்னருக்கு கொண்டு போனீங்கன்னா திரும்ப இது ஒரு சூப்பரான செக்மேட். அதனால நீங்க கிங்கை இங்கே தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்போ குயின் F1 செக் இருக்கு. திரும்ப கிங் வந்து இங்கே வருவார். இங்கே வந்ததுக்கு அப்புறமா குயின் F5 செக். இந்த கிங் வந்து இந்த ஒரு H5 வந்ததுக்கு அப்புறமா நம்ம அழகாக பிஷப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ் இது. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு
ரூக் செக்குக்கு அப்புறமா நீங்க வந்து உங்களுடைய கிங்க G1க்கு போட முடியாது. சப்போஸ் உங்களுடைய கிங்க நீங்க E1ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் நம்ம பிஷப் G5 ப்ளே பண்ணலாம். நான் சொன்ன மாரி எந்த ஒரு மூவ் ப்ளே பண்ணாலும், கிங்க நீங்க மூவ் பண்ணாலும் பிஷப் G5 தான் ஆன்சர். இப்ப இந்த ஒரு ரூக் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால நீங்க ரூக்க எங்கேயாச்சும் மூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா குயின் H1 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். கிங்கால வெளியில வர முடியாது பாருங்க. இந்த ரூக் இங்க கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடுல இந்த பிஷப் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனல் வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரூக் செக்குக்கு அப்புறமா நீங்க கிங்க சப்போஸ் இந்த ஒரு E3 ஸ்கொயருக்கு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல திரும்பவும் பிஷப் G5 செக் மூலியமா திரும்ப நீங்க வந்து இந்த பின்னாடி இருக்கிற ரூக்கையும் அட்டாக் பண்றீங்க. பட் இந்த ரூக்க எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீங்க சப்போஸ் இந்த இடத்துல 2 மூவ் இருக்கு. எது ப்ளே பண்ணாலும் செக்மேட்ல தான் போய் முடியும். நம்ம கிங் D4 பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குயின் மூலியமா ஒரு செக் வரும். இப்ப நீங்க கிங்க வந்து இந்த ஒரு C3 ஸ்கொயர்ல போட்டீங்கன்னா, ஒண்ணு பிஷப் F6 மூலியமா ஒரு செக்மேட் டெலிவர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ரூக் C8 மூலியமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ இது மூலியமா எந்த ஒரு கிங் மூவ் ப்ளே பண்ணாலும், இந்த இடத்துல வந்து பெரிய டிசாஸ்டர்ல தான் போய் முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த நைட் E4 ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மூவ். நீங்க எப்படி பிளாக் பண்ணாலும், ரூக் F1 அப்படி இல்லன்னா இந்த பான புஷ் பண்ணி பிளாக் பண்ணாலும், இது பேரழிவுல வந்து முடியும் ஒயிட்டோடைய பொசிஷனுக்கு. ஸோ இதனால தான் நான் சொன்னேன், நீங்க நைட்ட இப்ப பின்னாடி போட்டீங்கன்னா, நம்ம பான புஷ் பண்ணி குயின கார்னருக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நைட்ட சென்டர் ஆஃப் த போர்ட்ல போட்டு இந்த மாரியான ஒரு பெரிய டிசாஸ்டர நம்ம குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த நைட்ட இப்ப வந்து B1 ஸ்கொயர்லலாம் போடல. ஒயிட் என்ன பண்றாருன்னா, பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. இப்ப திரும்ப பான் டெக்ஸ் பான். இப்ப இந்த நைட்டுக்கு அட்டாக். இப்ப இந்த நைட்டுக்கு வெளியில வரதுக்கு வழியே இல்ல பாருங்க. ஸோ இப்ப நைட் வந்து B1 ஸ்கொயருக்கு தான் போய் ஆகணும். இப்ப திரும்பவும் இந்த பான நம்ம புஷ் பண்றாரு பிரக்னானந்தா. இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பாருங்க ஒயிட்டுக்கு திரும்ப குயின் இந்த ஒரு கார்னர்ல போட முடியாது. கார்னர்ல போட்டீங்கன்னா, இந்த இடத்துல ரூக் A8 குயின வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். நீங்க நைட்ட வச்சு தான் பிளாக் பண்ற மாரி இருக்கும். நைட்ட வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நைட் E4. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு F2 ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரஷர். ஸோ இந்த ஒரு பான இங்க நம்ம வந்து ஒயிட் வந்து டீவியேட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல நீங்க இந்த பான புஷ் பண்ணி இத வந்து பிளாக் பண்ண முடியாது. ரொம்பவே சிம்பிளா இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க பிஷப் டெக்ஸ் ரூக் தான் ப்ளே பண்ண முடியும். பிஷப் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா இப்ப குயின் மூலியமா ஒரு சூப்பரான செக் வரும். இந்த செக்குக்கு அப்புறமா நீங்க கிங்க எங்க மூவ் பண்ணாலுமே, நம்ம அழகா பிஷப் டெக்ஸ் A3 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் A3 மூலியமா இந்த நைட் ஹேங்கிங்ல இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம த்ரெட் பண்றதே இந்த ஒரு B2 பான புஷ் பண்றதுக்காக தான். ஸோ இப்ப பாருங்க, பான ப்ரமோட் பண்றது மட்டும் இல்லாம, குயினையும், ரூக்கையும் நம்ம வந்து அட்டாக் பண்றோம். ஸோ இந்த ஒரு அட்டாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்டால தப்பிக்கவே முடியாது. ஸோ இதே இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல நீங்க வந்து F3 ப்ளே பண்ணாம ரூக் எடுத்துட்டு வந்து டிஃபெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா நைட் எடுத்துட்டு வந்து G5ல போட்டுலாம். நெக்ஸ்ட் நைட் H3 வந்து நம்ம செக் வந்து த்ரெட்டன் பண்ணலாம். அது மூலியமா குயினும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபைல் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல செக்மேட்டும் ஆயிடுவாரு. ஸோ இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து F3 ப்ளே பண்ற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்ப நம்ம வந்து குயின் A7 செக் தரலாம். இந்த டயகனல் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த நைட்டுக்கு வந்து இப்ப 3 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதனால இப்ப இந்த இடத்துலயும் நம்ம ஒரு பீஸையும் வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நான் சொன்னேன், இந்த ஒரு இடத்துல குயின் எடுத்துட்டு வந்து நீங்க கார்னர்ல போட முடியாது. அதனால ஒயிட் என்ன பண்றாருன்னா, குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு A5 ஸ்கொயர்ல போடுறாரு. ஸோ குயின் A5 மூலியமா இப்ப பிறகு இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் F5. ஸோ ரூக் F5யும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு செம்ம மூவ். ஸோ இது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து குயின எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிட்டோம். இந்த வழியாவும் வர முடியாது. இந்த சைடும் போக முடியாது. இந்த சைடும் வர முடியாது. ஸோ குயினுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ஒரு டயகனல் மட்டும் தான். ஸோ இந்த டயகனல்ல 3 ஸ்கொயர் தான் குயினுக்கு இருக்கு. ஒண்ணு வந்து இந்த C3 ஸ்கொயர், இன்னொன்னு D2 ஸ்கொயர், இன்னொன்னு E1 ஸ்கொயர். சப்போஸ் நீங்க வந்து இந்த C3 ஸ்கொயர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஷப் எடுத்துட்டு வந்து அழகா போட்டு குயின் அட்டாக் பண்றோம். பிளஸ் பின்னாடி இருக்கிற பிஷப்பும் அட்டாக். நீங்க இந்த ஒரு பிஷப்ப காப்பாத்தி ஆகணும்னா குயின D2ல தான் போட முடியும். குயின D2ல போட்டீங்கன்னா சூப்பரான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த ரூக் சாக்ரிஃபைஸ் நீங்க எடுத்து தான் ஆகணும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு G2 ஸ்கொயர்ல செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். இத நீங்க எடுத்துட்டீங்கன்னா அழகா நைட் ஃபோர்க் மூலியமா நம்ம திரும்ப குயின வின் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு வேரியேஷன். ஸோ இதே இந்த இடத்துல நீங்க வந்து குயின் C3 ப்ளே பண்றதுக்கு பதிலா குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு D2 ஸ்கொயர்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டாவே நம்ம ரூக்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இப்ப இந்த ரூக் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்ப இந்த குயின வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, குயினுக்கு ஓரளவுக்கு லாஜிக்கான மூவ் இந்த ஒரு E1 ஸ்கொயர் தான். அதனால குயின் E1 வந்து ப்ளே பண்றாரு அனீஷ் கிரி. இந்த இடத்துல
திரும்ப நைட் E4. ஸோ நைட் E4 மூலியமா பாருங்க திரும்ப இந்த ஒரு F2 ஸ்கொயர்ல எவ்வளோ பெரிய த்ரெட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பிஷப்பை வந்து கொண்டு வராரு. ஸோ பிஷப்பை இங்கே கொண்டு வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த ஒரு பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து டீவியேட் பண்ணுறாரு பிரக்னானந்தா. பட் திரும்பவும் இந்த ஒரு பிஷப்பை இதே ஒரு டயக்னலில் மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போ திரும்பவும் பிரக்னானந்தா அந்த ஒரு பிஷப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நைட் டெக்ஸ் பிஷப்பு திரும்ப நைட் H3 செக் வந்து ரெடியாக இருக்குது. ப்ளஸ் குயினுக்கும் இந்த ஒரு டயக்னலும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு அட்டாக்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டால் தப்பிக்கவே முடியாது. அண்ட் இந்த இடத்துல வந்து இப்போ ஒயிட் இதனால் என்ன ப்ளே பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவருடைய குயினை இந்த ஒரு A5 ஸ்கொயரில் போகிறார். ஸோ ஒயிட்டோடைய நோக்கம் என்னென்னா இங்கே ஒரு D5 ஸ்கொயரில் போட்டு கிங்குக்கு ஒரு செக் கொடுத்து எப்படியாவது பிளாக்கோடைய குயினையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு கேம் வந்து சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் அதுவும் இங்கே பண்ண முடியாது. இந்த இடத்துல பிறகு என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக நைட் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல நீங்கள் வந்து குயின் செக் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே தாராளமாக குயினையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக்கு குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பிஷப் டெக்ஸ் பிஷப்பு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பீஸும் கிடச்சிருக்கு. பிறகு இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இந்த ஒரு குயின் செக் கொடுத்து குயின் எக்ஸ்சேஞ்சை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் இந்த இடத்துல இந்த ஒரு நைட்டை எடுத்துக்கிறாரு அனீஷ் கிரி. இந்த நைட் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ தான் ஃபைனல் அந்த ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் ரூக் டெக்ஸ் F2. ஸோ ரூக் டெக்ஸ் பிஷப் மூலிமா இந்த ஒரு பிரில்லியண்ட்டான மூவை ப்ளே பண்ணுறாரு. இந்த ஒரு பர்டிகுலர் மூலியே அனீஷ் கிரி கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ரூக் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பவும் இந்த ஒரு குயின் செக்கை வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போயும் நம்ம தாராளமாக குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ரூக் டெக்ஸ் பான் மூலிமா இங்கே ஒரு பாசர் பான் இருக்குது, இங்கே ஒரு பாசர் பான் இருக்குது. ப்ளஸ் இப்போ இந்த பிஷப் இந்த ரூக்கை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் ரூக் எடுத்துகிட்டு வந்து D1ல போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு செக் தரலாம். செக் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ சப்போஸ் கிங் வந்து இந்த ஒரு H1 ஸ்கொயர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அழகாக இந்த ஒரு ரூக்கோடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடலாம். பிஷப்பை குறுக்கில் போட்டுடலாம். இப்போ 2 பாசர் பான் சூப்பராக இருக்கிறார் பாருங்க. ஸோ இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டால் தப்பிக்கவே முடியாது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீஸ் ஆஃப் கால்குலேஷன் பிரக்னானந்தா கிட்டேருந்து இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்குமே. அண்ட் ஃபைனல் பிரில்லியன்சி இந்த ஒரு ரூக் பிரில்லியன்ஸை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளாக மேட் இன் டூவில் பிரக்னானந்தா இந்த கேமை வந்து முடிப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூக் F8 செக் வரும். இந்த இடத்துல நீங்கள் கிங்கை வந்து ஒன்று G1 ஸ்கொயரில் போடணும், அப்படி இல்லைனா E1 ஸ்கொயரில் போடணும். நீங்கள் கிங்கை G1 ஸ்கொயரில் போட்டிங்கன்னா பிஷப் E3 மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் பாருங்கள் இந்த குயின் அண்ட் இந்த பிஷப் காம்பினேஷன் மூலிமா. ப்ளஸ் ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த F5ல வந்து தடுத்துட்டு இருக்காரு. அப்படி இல்லையா நீங்கள் உங்களுடைய கிங்கை வந்து E1ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக குயினை வச்சே இந்த ஒரு செக்மேட் நம்ம வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரில்லியண்ட்டான ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பிரக்னானந்தா கிட்ட அனீஷ் கிரி கேமே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு எக்ஸலண்ட் பீஸ் ஆஃப் கால்குலேஷன். இந்த எல்லா காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நேற்று விளாண்ட 3 கேம்லையுமே பிரக்னானந்தா நான் சொன்ன மாதிரி வின் பண்ணியிருக்கிறாரு. இது த மேன் ஆஃப் கம்பேக்குன்னு சொல்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பிரக்னானந்தா அனில் ஃபிரோஷாவோடைய ஃபஸ்ட்டு பிளேஸை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ பிரக்னானந்தா எங்கேயோ இருந்தார், பட் 3 கேமுமே அவர் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து பிடிச்சிருக்கிறாரு ரேபிட் செக்ஷனில். ஸோ நேத்தோட ரேபிட் செக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நேத்தோட ரேபிட் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து பிளிட்ஸ் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு அசத்தலான கேமை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த கேமை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு நம்ம வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.